எல்லாருக்கும் பிரைஸ்தலோடு கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று கர்த்தர் நமக்கு நினைவூட்ட விரும்புகிறதான ஒரு காரியத்தை லூக்கா 11:13 பார்க்கலாம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம், இதில் சொல்லப்பட்டிருக்க பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது நான் அதை விட அதிகமான நன்மையான ஈவுகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரே வார்த்தையை பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வகையான ஒட்டுமொத்த தேவையும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதால மாத்திரம்தான். இதில் இன்னொரு காரியம் கூட இதுக்கு லேட் ஆகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்மளுடைய நீதியும் தேடுகள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா ஒட்டுமொத்த தேவையும் பரிசுத்தாவியானவராகவே இருக்கும்போது நம்மளோட தேவைகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு தேவைகளாகவே தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு டெய்லி ரொட்டேஷன், அது மாதிரி நமக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய இருக்கிற எல்லா தேவையும் நம்மளோட பரிசுத்தாவியானவர் தான். ஸோ பரமபிதாவின் இடத்துல நம்ம வேண்டிக்கும் போது அவர் நமக்கு ஒட்டுமொத்த தேவையாகிய பரிசுத்தாவியானவரை நம்ம இடத்துல அனுப்புவது அதிக நிச்சயம். ஸோ அதை விசுவாசித்து அவருக்குள்ள நிலைப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.